வெல்கம் வியூவர்ஸ். டிசம்பர் 17, 1968. 20 வயதான பாப்ராக்கு அப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஹாங்காங் ஃப்ளூவால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சோ பாப்ராவுடைய அம்மா பாப்ராவை அவங்களுடைய யூனிவர்சிட்டியில இருந்து பிக்கப் பண்ணிட்டு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றதுக்காக புளோரிடால இருக்க அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்காக அவங்களுடைய கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் டயர்டா இருந்ததால நடுவுல ஜார்ஜியால இருக்கிற ஒரு மோட்டல்ல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சோ பாப்ரா மற்றும் அவங்க அம்மா 2 பேருமே ரோட்வே அப்படிங்கிற மோட்டல்ல தங்குறாங்க. அப்படி அன்னைக்கு நைட்டு அவங்க தங்கி இருக்கும் பொழுது அங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யாரோ அவங்க ரூமுடைய கதவை தட்டுற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. யாரு இந்த நேரத்துல வந்து நம்ம ரூமுடைய கதவை தட்டுறாங்க அப்படின்னு யோசிச்ச பாப்ரா கொஞ்சம் தயங்கிட்டு தன்னுடைய ரூமுடைய கதவை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி 2 போலீஸ் ஆபீசர்ஸ் நிக்கிறத பாக்குறாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். அப்படி பாப்ராவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சில பேர் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே ரொம்பவே பயப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாழ்க்கையில பயப்படுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல தான் தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் முடிவுகளை எடுக்க முடியாம பயந்துட்டு பல வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வருத்தப்படுவாங்க. சோ அப்படி பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பயத்தை எதிர்கொள்றது தான். அதற்கான டிப்ஸ் தான் டேர் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த புக் சம்மரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல, அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். பல ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் பர்சனலா தினமும் குக்கு எஃப்எம்ல ஏதாவது ஒரு புக் சம்மரியை கேட்டுட்டு தான் இருப்பேன். தினமுமே ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கலாம். அதுக்கு குக்கு எஃப்எம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. குக்கு எஃப்எம் புது புது புக்ஸ் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. சோ தினமுமே உங்களுக்கு புதிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரியான புக்ஸை கேட்டு ரசிக்கிறதுக்கு வெறும் 399 மட்டும் தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5 T50 இந்த ஆஃபர் கோட யூஸ் பண்ணா 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகி வெறும் 199ல ஒரு வருஷம் ஃபுல்லா எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன் இருக்கு அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஒன்னு டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல நீங்க சொல்லலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலானோர் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்காங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல டெலிகிராம் குரூப்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பாப்ரா மற்றும் அவங்களுடைய அம்மா இவங்க தங்கிட்டு இருந்த அந்த மோட்டல் ரூமுடைய கதவு நடு இரவுல தட்டப்படுது. அவங்க கதவை திறந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி 2 போலீஸ் ஆபீசர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. அங்க அவங்க தங்களுடைய போலீஸ் ஆபீசர் பேட்ஜ் எடுத்து முன்னாடி காமிக்கிறாங்க. அப்படி காமிச்சிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபியான்சே ஸ்டூவர்ட் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாப்ராவுக்கு ஒரு செகண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே புரியல. ஒரு நிமிடம் நிலை குலையிற அளவுக்கு போறாங்க. அதே அந்த சில வினாடிகள்ல ஆயிரக்கணக்கான கேள்விகள் பாப்ராவுடைய மைண்ட்ல வந்து போகுது. அதுல ஒரு கேள்விதான், நம்மளை எப்படி இங்க தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி. சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பாப்ரா அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ தன்னுடைய ஹோட்டல் ரூமுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. ரூமுடைய கதவை க்ளோஸ் பண்றாங்க. இப்போ பாப்ராவுடைய நிலைமையிலிருந்து இமேஜின் பண்ணி பார்த்தாதான் தெரியும் தன்னுடைய ஃபியான்சிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பயங்கரமான பதட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஆல்சோ அவங்களுடைய நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். அப்படி உள்ள வந்த ஆபீசர்ல ஒருத்தர் பாப்ராவுடைய அம்மா கிட்ட ரொம்பவே வேகமா போய் அவங்களுடைய வாயில குளோரோஃபார்ம் துணியை வச்சு பொத்தி அவங்கள கீழே தள்ளும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. எஸ்,
இப்போ இன்னொரு ஆபீசர் அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து பார்பராவை பார்த்து எய்ம் பண்ணி நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். பார்பராவுடைய அம்மாவை அங்க இருக்கிற ரூம்ல கட்டி போட்டுட்டு இப்ப பார்பராவை மட்டும் துப்பாக்கி முனையில அங்கிருந்து வெளியே நின்றுட்டு இருக்கிற அவங்களுடைய காருக்கு கூட்டிட்டு போறாங்க. காருக்குள்ள போன உடனே பார்பராவை கடத்தினவங்க அவங்களுடைய ஃபேக் யூனிஃபார்மை கலட்டுறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த 2 பேர்ல ஒருத்தர் பெண் அப்படிங்கிறது. இப்ப கையில கண்ணை வச்சுட்டு இருந்த அந்த நபர் பார்பரா கிட்ட அமைதியா இரு, சத்தம் போட்டு தப்பிக்க ட்ரை பண்ணாத, அப்படி ஏதாவது முயற்சி பண்ண அப்படின்னா இப்பவே நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இப்போ அந்த திருட்டு கப்பிள்ஸ் அந்த காரை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரிமோட்டான ஏரியாக்கு, ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு ஓட்டிட்டு போறாங்க. இப்ப பார்பராவை கார்ல இருந்து இறங்க சொல்லி அங்க ஆல்ரெடி தோண்டி வச்சிருந்த ஒரு குழி மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த குழிக்குள்ள ஒரு பெரிய கிளாஸ்லான, ஒரு ஃபைபர் கிளாஸ்லான ஒரு பெட்டி இருக்கு. அதுதான் பார்பராவுடைய காஃபின், அதாவது அதுதான் பார்பராவுடைய சவப்பெட்டி. இப்ப கன் பாயிண்ட்ல பார்பராவை அந்த பாக்ஸ்குள்ள இறங்கி படுக்க சொல்றாங்க. பார்பரா தனக்கு தோண்டி வச்சிருந்த குழியில தன்னுடைய சவப்பெட்டியில இறங்கி படுக்கிறாங்க. அப்படி படுத்ததுக்கு அப்புறமா அவங்க மேல அந்த பாக்ஸ் உடைய மூடி வச்சு க்ளோஸ் பண்ணப்படுது. அவங்களுக்கு மேல அந்த பாக்ஸுக்கு மேல மணலை அள்ளி போட்டு அவங்கள மூடுறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சில நிமிடங்களுக்கு அப்புறமா அவ்வளவுதான், வேற எந்த ஒரு சத்தமுமே இல்ல. மேலும் அப்படி பார்பராவை அந்த பெட்டிக்குள்ள படுக்க வச்சு மணலை போட்டு மூடுறதுக்கு முன்னாடி அந்த கடத்தல்காரங்க பார்பராவை கடைசியா ஒரு போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோ தான் இது. இப்போ இந்த கடத்தல்காரர்களுடைய பிளான் ரொம்பவே சிம்பிள் தான். பார்பராவுடைய அப்பா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேன். ஸோ பார்பராவை அப்படி புதைச்சதுக்கு அப்புறமா இன்னுமே அந்த பெட்டிக்குள்ள பார்பரா மூச்சு விட்டுட்டு இருக்கிற அதே சமயத்துல இவங்க எடுத்த அந்த போட்டோவை பார்பராவுடைய அப்பாவுடைய அட்ரஸ்க்கு அனுப்புறாங்க. கூடவே ஒரு ரேன்சம் நோட்டையும் அனுப்புறாங்க. அந்த ரேன்சம் நோட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம், எங்களுக்கு இப்பவே $5 லட்சம் பணம் வேணும், நீங்க பணம் கொடுக்கற வரைக்குமே அவளை நாங்க புதைச்சுதான் வச்சிருப்போம் அப்படின்னு அந்த நோட்ல இருந்துச்சு. அப்போ 1968 $5 லட்சம் அப்படிங்கிறது இப்போதைய மதிப்புப்படி $35 லட்சம். அதாவது இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய். மேலும் அந்த நோட்ல நீங்க சீக்கிரமா முடிவெடுக்கணும், ஏன் அப்படின்னா உங்களுடைய பொண்ணுக்கு போயிட்டு இருக்கிற ஏர் சப்ளை ரொம்ப நேரம் தாங்காது அப்படின்னு நினைக்கிறேன்னு இருந்திருக்கு. பார்பராவுடைய அப்பா ராபர்ட் உடனடியா அதுக்கு சம்மதிக்கிறாரு. அவங்க கேட்ட பணத்தை எடுத்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்கள மீட் பண்றதுக்காக போறாரு. ஆனா கரெக்டா அவங்க மீட் பண்ணி பணத்தை கொடுக்கிற அந்த சமயம் பார்த்து அந்த பக்கமா பேட்ரோல் போயிட்டு இருந்த போலீஸ் அங்க வராங்க. உடனடியா கடத்தல்காரங்க அந்த பணத்தை வாங்காம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனடியா இதுல FBI இன்வால்வ் பண்றாங்க. அப்படி கார்ல தப்பிச்சு போன அந்த கடத்தல்காரங்க காரை ஒரு இடத்துல அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. சோ அதை வச்சு தேடி பார்க்கும் பொழுது அந்த கார் ஜார்ஜ் அப்படிங்கிறவருடைய பெயர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்துச்சு. அப்படி FBI அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அதே சமயத்துல அந்த கடத்தல்காரங்க மறுபடியுமே ராபர்ட்டை கான்டாக்ட் பண்றாங்க. ராபர்ட் தன்னுடைய பொண்ணுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு போலீஸ்க்கு தெரியாம இந்த முறை அவங்க கேட்ட பணத்தை அவங்க சொன்ன இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ தன்னுடைய பொண்ணை அவங்க உயிரோட விட்டுருவாங்க அப்படின்னு அவரு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா பணத்தை வாங்கின கடத்தல்காரங்க கிட்ட இருந்து அதற்கு பிறகு எந்த ஒரு பதிலுமே வரவே இல்லை. அப்பதான் புரிய வருது, அவங்களுக்கு பணம் கிடைச்சாலுமே பார்பராவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது. இப்போ ராபர்ட் மற்றும் போலீஸ் எல்லாருமே ரொம்பவே வேகமா செயல்பட்டாகணும். பார்பராவுடைய ஆக்சிஜன் சப்ளை முடிகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சாகணும். ஏன் அப்படின்னா லேட் பண்ற ஒவ்வொரு மணி நேரமுமே அவங்க இறந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா பார்பராவை எங்கதான் அவங்க புதைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. FBI அந்த காருடைய நம்பரை வச்சு காருடைய ஓனர் ஜார்ஜை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. இவன் வென்டிலேட்டட் பாக்ஸஸ் தயார் பண்ற ஒருத்தன். அப்படி அவனுடைய ட்ரெய்லர்ல போய் பார்க்கும் பொழுது கேரி அப்படிங்கிற நபருக்கு நிறைய லெட்டர்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. கேரி 2 வருடங்களுக்கு முன்னாடி கலிபோர்னியா ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரு கைதி. இப்போ அந்த கார்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கலிபோர்னியா ஜெயில இருந்து தப்பிச்சு போன அந்த கைதியுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸையுமே மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் தெரிய வருது ஜார்ஜ் மற்றும் கேரி 2 பேருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது.
டிசம்பர் 20ஆம் தேதி கேரியை கண்டுபிடிச்சு கைது பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே பார்பராவை அவன் எங்க புதைச்சான் அப்படிங்கிற டைரக்ஷனை இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு கொடுக்கறான். 100க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் ஜார்ஜியாவுடைய அந்த ரிமோட்டான ஏரியால அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒன்னா சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. சில ஆபீசர்ஸ் வெறும் கைகளாலேயே சில இடங்களை தோண்டி பாக்குறாங்க. சில பேர் பார்பரா இனிமே உயிரோட தான் இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு அதிசயம் நிகழுது. பார்பராவை புதைச்ச இடத்தை ஃபைனலா கண்டுபிடிக்கிறாங்க. இன்னுமே அதிசயமான ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா 3 நாட்களா ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள நிலத்துக்கு அடியில புதைக்கப்பட்டிருந்தாலுமே அந்த சவப்பெட்டிக்குள்ள பார்பரா இனிமே மூச்சு விட்டுட்டு தான் இருந்தாங்க. எஸ், அவங்க உயிரோட இருந்தாங்க. கேரி கூட கடத்தல ஈடுபட்ட அந்த பெண்ணையும் கண்டுபிடிச்சு கைது பண்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அவளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. 7 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குது. அதுல 4 வருடங்கள்ல வெளிவந்து ஒக்லஹோமால அவளுடைய நேட்டிவ்க்கே போயிடுறா. இதுல கேரிக்கு லைஃப் சென்டென்ஸ் வழங்கப்படுது. ஆனா 10 வருடங்கள் கழிச்சு வெளிவந்த அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுது. அதற்கு பிறகு டாக்டருக்கு படிச்சவன் ஒரு டாக்டரா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா சில வருடங்களே அவனுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படுது. இப்ப ரீசெண்டா 2006ல போதைப் பொருள் கடத்தின குற்றத்திற்காக மறுபடியுமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். சில பேர் என்னதான் வாய்ப்பு கொடுத்தாலுமே திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் எப்பவுமே சொல்றதுதான், ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா உங்களை யாராவது கத்தியை வச்சு மிரட்டி நான் சொல்றதை செய்ய, இல்ல அப்படின்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை அங்கிருந்து இன்னொரு செகண்ட் லொகேஷனுக்கு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றதை செஞ்சா நம்மளை விட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வேணாம். கண்டிப்பா அவனுடைய இன்டென்ஷன் அதுல வேற ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துலயே என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. இல்ல அப்படின்னா அப்படி சுத்தி இருக்கிறவங்க நீங்க சத்தம் போடுறத கேட்டு உங்ககிட்ட வர்ற வரைக்கும் நீங்களே உங்களுடைய முழு சக்தியை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட போராட ஆரம்பிங்க. செத்தாலும் போராடி இங்கே சாகலாம். ஆனா அவனுடைய இடத்துக்கு மட்டும் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய சாவு அதை விட கொடூரமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த பொது இடத்துல அந்த இடத்துல நீங்க கத்துனீங்க அப்படின்னா அந்த கில்லர் இல்ல அந்த திருடன் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னா அங்க சுத்தியுமே பப்ளிக் இருப்பாங்க, சுத்தி எங்கேயாவது போலீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி நீங்க கத்துறப்ப அவன் பயந்து ஓடி போயிடலாம். இல்ல அப்படின்னா அவன் உங்களை அட்டாக் பண்ணலாம். நீங்க எதுவா இருந்தாலுமே தயாரா இருக்கணும். ஆனா அவன் சொன்னதை கேட்டு அவனுடைய இடத்துக்கு மட்டும் ஒன்ஸ் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவனுடைய இடத்துல அவன் இன்னுமே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பான். அவன் தான் அங்க ராஜா மாதிரி. ஜுங்கோ ஃப்ரூட்டோடைய கேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவன் நினைச்சதை அவனால அங்க பண்ண முடியும். ஸோ எப்பவுமே கையில் பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி டிஃபென்ஸ்க்கு ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அதுவே சில நேரங்களில் ஏதாவது திருடனா இருந்தான் அப்படின்னா ஒரு கத்தியை காட்டி மிரட்டுறான் அப்படின்னா கையில் இருக்கிறத கொடுத்துட்டா அவன் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு காயமுமே இல்லாமல் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா கையில் இருக்கிறத கொடுத்துட்டு அப்போ சேஃபாக நீங்கள் வந்தால் போதும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய மனசில் இருந்தால் போதும். ஆனால் அவன் அப்படி கையில் இருக்கிறதையும் கொடுத்து மறுபடியும் கத்தியை காட்டி எங்கேயாவது போகணும் அப்படின்னு மிரட்டுனா தான் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சேஃபாக இருங்க. இந்த கேஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஃபென்ஸுக்கு நீங்க எந்த மாதிரியான பொருட்களை கையிலேயே வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து மற்றவங்க யாராவது அதை வாங்கிக்கிட்டோம். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.